உங்க விஜய் கொலை பண்ண வர்றேன்னா கொலை பண்ணி போட்டு 20 லட்சம் தர்றேன்னா அடிங்கம்மா. ஒன்லி 2026 நிற்கிறோம், அடிக்கிறோம், நேராக போய் சிஎம் சீட்டில் உட்காந்துக்கிறோம். தட்டுறோம், தூக்குறோம், சவுண்ட் பத்தல, தட்டுறோம், தூக்குறோம். நாங்கள் குச்சி ஐஸ் வாங்கி சப்பிட்டு போகிறதுக்கு கட்சி நடத்துகிறோம். என்னடா இவ்வளவு வெக்கமா இல்லடா. அவ சொல்றா எங்க வீட்டுக்கார விட விஜய் தான் எனக்கு பிடிக்கும். எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். செருப்படி நமக்கு எப்போ எவனையாவது தூக்கி வச்சு பேசிக்கிட்டே இருக்கணும். தோனி வேற லெவல், இசைன் கடவுள், அவர் பேண்ட் அவரே போட்டுக்கிறாரு, அவர் சொத்தை அவரே தின்னுக்கிறாரு, அவர் குண்டி அவரே கழுவிக்கிறாரு. வாட்டர் செப்படி சரி எவனை விட பெரிய ஆள் கிடையாது. நான் விஜய் கேக்குறேன், திரிசா பண்ணாங்க எதனா பண்ணிட்டோம், பாதுகாப்பா தானே. அடுத்த என்னெல்லாம் பண்ணலாம்னு இருக்கீங்க? நான் சிஎம் ஆகணும். நிஜமாவா? நிஜமா சொல்றேங்க, டெஃபினெட்லி. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? கருமை கொண்ட கண்ணோக்கி போய் சொல்லி நின்றாயா, போதும் போதும் என சொல்றாயா. உன் அளவுக்கு என்னால பாதுகாப்பு 41 பணத்தையும் விடியறதுக்குள்ள போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டீங்களா? அது எப்படி? அம்மால போய் கேள்றா. சரிங்கண்ணா. அந்த பயம் இருக்கட்டும். நீ யார்கிட்ட சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்க தெரியுமில்ல? ஆஞ்சநேயர்கிட்ட பண்ணிக்கிட்டு இருக்க. நீ வானைனா இந்த தேர்தல் முடிட்டேன்டா. என் தலைவன் என்ன சொன்னாலும் சரிடா, உன்னை நாரா கீழ்ச்சி தொங்க விடல, நான் எங்க ஆத்தாளுக்கே பிறக்கலடா. ஒரிஜினலா சொல்றேன். எதுக்குடா ஒரு தாயில்லா புள்ளைய போட்டு இப்படி துவைச்ச? என்ன சிங்கம்னு சொன்னா அடிக்காம சிங்கம்னு நான் சொன்னா சுத்தி இருக்கவன் சொன்னாடா. இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியே தெரியுது உங்களுக்கு. மேம்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு பிக்கியும் காணா. அப்ப இந்த பெண்குயின் மாதிரி இவரு தமிழ்நாட்டோட பெண்குயினா சார்? மலையநேகமா அதுதான் என்று எனக்கு தோன்றுகிறது. நானே இன்னைக்கு காலையில தான் அந்த பெண்குயின் கதை என்னங்க எங்க பார்த்தாலும் பெண்குயின் வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் சொன்னாங்க கிட்டத்தட்ட அதே தான் பஸ். உன்னை யாரு பிரிச்சா, குறுக்க கோடு கிழிச்சா, ரெண்டானே சொந்த நாளாச்சு. அப்ப வந்து அது 70 கிலோமீட்டர் தாண்டி போய் செத்து போச்சு. இவர் இன்னும் 2 மாசத்துல இந்த கட்சி முடிஞ்சிரும்ன்றீங்களா? ரெண்டுக்குள்ள என்ன வித்தியாசம் அந்த பெண்குயினுக்கும் இவருக்கும்? அந்த பெண்குயின் சும்மா போச்சு, இந்த பெண்குயின் விசில் அடிச்சுக்கினே போச்சு. சத்தம் பத்தாது விசில் போடு, குத்தம் பார்க்காம விசில் போடு, ரத்தம் பத்தட்டும் விசில் போடு. ஸோ அந்த விசில் அடிச்சுட்டு போற பெண்குயின் என்ன ஆகுதுன்றத நம்ம ஏப்ரல் இறுதி அல்லது மே முதல் வாரத்தில் பார்க்க போகிறோம். ஏடிஎம் வாசல்ல நின்னோமா, நம்ம போயிட்டு 500 ரூபாய் காண்டி போயிட்டு நின்னோமா, செத்தோமா? நீங்களும் செத்துருப்பீங்க, நாமளும் செத்துருப்போம். பாரத் மாதாக்கின்னு சொல்லிட்டு ஒரே நாள் இந்தியா மாத்திரம் சொல்லிட்டு ஒரு உருட்டுனார் நம்ம பிரதமர். எல்லாரும் போய் வீழ்ந்தாங்க, அப்படியே போய் வீழ்ந்தாங்க மோடி காலையில. ஐயோ புதிய இந்தியா பிறந்தது, நாங்க அவ்வளவுதான், இனிமே எங்க தமிழ்நாடு எங்கேயோ போகுதுன்னு. தளபதி ஒருத்தர் தானே சொன்னாரு, இது எதுக்கு தேவையில்லாத ஆணி, இது மூட்டை பூச்சி அடிக்கிறதுக்கு ஊட்ட கொளுத்தின கதைன்னு சொல்லிட்டு முதல் எதிர்த்து பேசினது, விமர்சனம் பண்ணது நம்ம தளபதி தான். ஜான் ஆரோக்கியசாமி எழுதி கொடுத்தோ இல்ல யாதவ் அவர்கள் எழுதி கொடுத்தோ பேசினாரா? கிடையாதுல்ல. அவருக்கும் அரசியல் தெரியும், அவருக்கு என்ன பேசணும், யாருக்கான அரசியல் பேசணும், யாருக்காக நம்ம அரசியல் பேசணும்ன்றதெல்லாம் அந்த தெளிவு இருக்கு. இவங்க பாடம் எடுக்கிற அளவுக்கு எங்க தளபதி கிடையாது. இவங்க பாடம் எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு தகுதியும் கிடையாது. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்த இந்த முடிவு வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம்தான், நல்ல மூவ் தான். கண்டிப்பாக இது வந்து உண்மையிலேயே நம்ம நாட்டுக்கு ஒரு தேவையான ஒரு துணிச்சலான வரவேற்கக்கூடிய ஒரு முயற்சி தான். கண்டிப்பா இது நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை வளர்த்து விடும். அப்படின்னு கரூர் சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்துக்கு தமிழ்நாட்டில் எந்த கட்சி சட்டமன்றத்தில் போய் பேசினாங்க? அந்த குறைந்தபட்ச அரசியலில் நன்றி உணர்வுன்ற ஒன்று இருக்கா? ஏங்க அங்க இறந்தவங்களுக்கு நீதி கிடைக்கணுங்கிறது முக்கியமா, இல்ல உங்க 2 பேருக்கும் நன்றி உணர்வு இருக்கணுங்கிறது முக்கியமா? ஒரு சினிமா நடிகருடைய முகத்தை காட்டி ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே அதிகார மையமும் எங்கிட்ட வந்துரும்னு சொல்றது எவ்வளவு பெரிய மூட நம்பிக்கை அது. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. 2024 கண்டிப்பாக முதலமைச்சராக. Hey, I've seen this one. This is a classic.
பாரு செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு, என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். வேலைக்கு மாட்டான்டா. என்ன ஒரு நாள் முதல்வர் நினைச்சிட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு வியூகம் பூத் கமிட்டிக்குள்ள ஒரு நாள் முதல்வர் நினைக்கல, ஒரு நாளும் அவர் முதல்வர் ஆக முடியாதுன்னு நினைக்கிறேன். இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம். கதாநாயகனா இருந்தவருக்கு பில்டப் தானே கொடுப்பாங்க. ஒரே நேரத்துல 100 பேர் அடிக்கிறாரோ அப்பா. எப்ப யாராச்சும் அடிக்க முடியுமா? சொல்றாரு, அது தண்ணியை போட்டு அப்படி அடிக்கிறாரு. தண்ணியை போட்டுலாம் இப்படி அடிக்கிறவரு 41 செத்த வேற. அங்க பண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. என்னங்கடா உங்க கான்செப்ட், என்ன அரசியல்? நல்லா வந்து உங்ககிட்ட மாட்டிக்கிட்டா நானு. தம்பி, நீ நினைச்சவளே வருவா. அதோ பாருங்க, அதுதான் புஷ்ப மஞ்சனம். இந்த ஆணி படுக்கையில நீங்க குப்பரைக்க படுத்திட்டேன்னா இந்த பக்தாலா உங்க மேல பக்தியோட ஓடுவா. நீங்க நினைச்சதெல்லாம் முடிஞ்சிடும். எங்களுக்கு வேண்டி எங்களுக்கு எதிரி யாருன்னா திமுக தான். டைரக்ட் ஃபைட் திமுக கூட்டணி, அண்ணா திமுக, வேற யாரும் கிடையாது. அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் ஸ்பெஷல் ஷோ மாதிரி சினிமா தேட்டர்ல ஸ்பெஷல் ஷோ போடுறாங்க. சூரிய சந்திர நல்லது கெட்டது வாழ்க்கையோட அடியில் நோண்டி பாத்தீங்கன்னா தலையா தளபதியான்னு கேட்டா கமல் மாதிரி புரியாமையே பேச. மரியாதை தெரியாத பசங்கப்பா. பிளட் தேங்க்ஸ்ப்பா. உங்களை மாதிரி இல்லை தெரியுமா அவனுங்க? டேய், நாங்க அதை விட என்ன ஒரு சின்ன குட்டி கதை சொல்லிட்டு கிளம்பு. இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சி தொடங்கும் போதே இன்னைக்கு 15-20% வாக்குடன் 15% வச்சுக்கோங்க, 15% வாக்குடன் வாக்கு வங்கியுடன் அரசியல் கட்சி தொடங்கின முதல் அரசியல் தலைவர் விஜய் அண்ணாவை தான் இருக்குன்னு நான் பார்க்குறேன். இன்னைக்கு மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய செல்வாக்கோட 28%, இன்னைக்கு இருக்க லேட்டஸ்ட் 28% நாங்கள் கிராஸ் பண்ணியிருக்கோம். பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஸோ 25% வருது விஜய்க்கு. விஜயை பத்தி சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கு. விஜயை பத்தி இல்ல, ஓகே, யார் ஜெயிப்பாங்கன்னு பண்றாரு. 2026ல எந்த கட்சிக்கு உங்கள் வாக்குன்னு சொல்லி பதிவு பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, அது அவர் பேரையோ இல்லை எந்த தொகுதியில் பண்ணுறாருன்னு நான் சொல்ல விரும்பல. பட் அதில் பண்ணும்போது 19% விஜய்க்கு வந்துகிட்டு இருக்குன்றது தகவல். காமெடி இதுக்கு நாங்கள் சிரிக்கணும், மகனை பெண்டை காட்டிடுவோம். எல்லோரு இடத்துலையும் கேட்டால் ஒரு சேஞ்ச் வேணும், ஒரு புதிய தலைமை தமிழ்நாட்டுக்கு வேணும் அப்படிங்கிறது எல்லாருடைய மனநிலையிலும் இருக்குது. இதை வச்சா நாங்கள் 34% சொல்கிறோம். இன்னைக்கு 34%. நீங்க இன்டர்னலா சர்வே பண்ணிருக்கீங்க? சர்வே பண்ணா 34% இருக்கு. அந்த சுற்றுப்பயணம் எல்லாம் முடிஞ்சு விஜய் வெளியே வரும்போது விஜய்க்கு வந்து ஒரு 30% ஓட் பேங்க் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? நிச்சயமாக அதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் சொல்ல போனா நடிகர்களுக்கு வந்து ஒரு பெரிய மக்கள் செல்வாக்கு தேர்தல் களத்தில் இருக்காது அப்படின்னு நான்லாம் ரொம்ப உறுதியா நம்பினேன். என்னுடைய கருத்தே காலப்போக்கில் மாறியதற்கு காரணம் என்னன்னா விஜய் குறித்து வருகிற அந்த சர்வே முடிவுகள். ஆச்சரியக்குறி. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. அதுவே 40% கடந்து விட்டது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே 40% நம்ம கடந்து விட்டோம். யாரு? எதிர்கட்சியை சார்ந்த ஒரு நபர், திமுகவை சார்ந்த ஒரு நபர், அவர் திமுகவுக்கு வேலை செய்யும் ஒரு நபர் தற்செயலாக ஏர்போர்ட்ல பார்த்தப்ப கேட்ட கேள்வி. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா?